ஸோ இதான் என்ட்ரன்ஸ் உள்ளே நுழைஞ்ச உடனே இங்கே ரைட் சைடில் வந்து பேக் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. அதே மாதிரி கீழேயும் இடம் இருக்குது, திங்ஸ் வைக்கணும் வச்சுக்கலாம். அண்ட் தென் மேலே பெயிண்டிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க, லைட் இருக்குது. ஸோ ஸ்விட்சிங் இருக்குது, ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து கபோர்டு வச்சுருக்காங்க. ஸோ மேலே வந்து எக்ஸ்ட்ரா பில்லோஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே நாங்கள் எங்களோட திங்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அடுத்த கபோர்டு, இது குட்டி கபோர்டு தான். இதில் மேலே எக்ஸ்ட்ரா பிளாங்கெட்ஸ் வச்சுருக்காங்க. இது நான் திங்ஸ் கவரில் வச்சுருக்கேன். இதுதான் எங்களோட அழுக்கு ஷெல்ஃப். ஸோ அழுக்கெல்லாம் வந்து இங்கே போட்டுறது. ஸோ கடைசியாக எடுத்து பேக் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து இங்கே லாக்கர் கொடுத்துருக்காங்க. லாக்கர் யூஸ் பண்ணுறேன்னா பண்ணலாம், பட் நான் பண்ணல, ஏன்னா ரூம்குள்ளேயே தானே இருக்க போகிறேன். ஸோ எதுக்கு லாக்கர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கபோர்டுக்கு ஆப்போசிட்டாக இங்கே ஒரு டோர் இருக்குது. இதுதான் பாத்ரூம். உள்ளே நுழைஞ்சோடனே சைடில் டப் இருக்குது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பேபி ட்ரெஸ்ஸஸ் வாஷ் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸோ மிரர் அண்ட் சிங்க் கொஞ்சம் கொச்சன்னு இருக்கும், கண்டுக்காதீங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து டாய்லெட் அண்ட் தென் பாத் ஏரியா. ஸோ பாத்ரூம்க்கு அடுத்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பெரிய மிரர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு ரூம். ஸோ உள்ளே நுழைஞ்சோடனே லெஃப்ட் சைடில் வந்து பெட் இருக்குது. குழந்தை இருந்தால் இப்படி தான் இருக்கும் பெட்டு, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே சைடில் வந்து டேபிள் வச்சு லேம்ப் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடும் டேபிள் அண்ட் லேம்ப். அதுக்கப்புறம் இது எங்கள் குட்டி சாரோட பூஸ்டர் சேர், அதில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே சோஃபா அண்ட் தென் ஃபுட். இங்கே தான் வந்து ஃபுட்டெல்லாம் வச்சு சாப்பிட்றேன். அதெல்லாம் வந்து ஜூஸ் அண்ட் மில்க்கு. கொஞ்சம் கூலிங்னஸ் கம்மியாக ஆனதுக்கப்புறம் நான் இந்த ட்ராவில் வச்சுருவேன். உங்களுக்கு இந்த ட்ராவில் இருக்கேன் பொக்கிஷத்தை காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ ஜூஸஸ் இருக்குது. கெலாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னரோட சேர்த்து வந்த ஜூஸஸ். நான் குடிக்கிறதுலாம் குடிச்சிட்டு மீதி எல்லாமே இங்கே ஸ்டாக்கில் வச்சுருவேன், வேணுன்றப்ப அப்பப்போ எடுத்துப்பேன். அண்ட் தென் இது வந்து மெனு பேப்பர், லன்ச் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன வரும் அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஒரு பெரிய லேம்ப் இருக்குது. இங்கே வந்து ஒரு பேப்பர் பேக் இருக்குல்ல, இந்த மாதிரி பேப்பர் பேக்கில் தான் வந்து லஞ்சு ஃபுட் எல்லாமே வச்சு கொடுப்பாங்க. நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதிலே வச்சு வெளியில் வச்சுட்டோன்னா அவங்க குப்பை எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சோஃபா இங்கே வருதா, இங்கே வந்து வெளியில் வியூ. இங்கே இந்த சேர் இருக்குது. சேர் ஆக்சுவலாக இங்கே இருந்தது, நாங்கள் தான் இதில் உட்காந்து வேடிக்கை பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் வியூ இது தான். ஆனால் நாங்கள் அதிகமாக பார்க்குற வியூ இந்த ரோடு தான். ஸோ கார் போகிறது வர்றது தான் எங்கள் சார் வந்து அடிக்கடி உட்காந்து பார்ப்பார். கார் இந்த பக்கம் போச்சுன்னா தலை இந்த பக்கம் போகும், கார் இந்த பக்கம் போச்சுன்னா அப்படியே இந்த சைடு திரும்பி வழி அனுப்பி விடுவார். அண்ட் தென் இங்கே வந்து டேபிள் இருக்குது. ஸோ ஃபோன், வாட்டர், அதுக்கப்புறம் டீ இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சாரோட குட்டி வெசல், ஸ்பூனு அதெல்லாம் இருக்குது. அண்ட் தென் இங்கே ஒரு மிரர். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து டிவி இருக்குது. கீழே வந்து கபோர்ட் அண்ட் ட்ரா இருக்குது. இந்த கபோர்டுக்குள்ளே வந்து மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ நம்ம திங்ஸ் எதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம். குட்டி ஃப்ரிட்ஜு. ஸோ டோரை திறந்தால் வெளியில் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் தான் வந்து சாப்பாடு வைப்பாங்க. இந்த பேப்பர் பேக்கில் நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அதே பேப்பர் பேக்கில் வச்சு வெளியில் வச்சிடணும். அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் எங்களோட ரூம் டூர்.